சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை விட நீ துன்பத்தை தானே அதிகமாக நீ அனுபவிக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். பிள்ளையே, நல்ல எண்ணங்களை நீ நினைக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினாலும் அதை தோன்ற விடாமல் தடுப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று உன் மனதில் நினைத்து கொண்டால், உன் செயல்களை நீ செய்தால் தீய எண்ணங்கள் உன் மனதில் தோன்றாது. இனி உன் வாழ்வில் நான் நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். பிள்ளையே, உனக்கு ஏற்பட்ட அவமானங்களும் ஏமாற்றங்களும் உன் வாழ்வில் அளவில்லாத சோதனையை அனுபவித்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வரும் அற்புதத்தை நீ காணப்போகிறாய். நீ ஆச்சரியம் படப்போகிறாய். நீ செய்து முடிக்கும் செயல்கள் எல்லாம் வெற்றியில் இனி முடியும். பிள்ளையே, நீ நடந்ததை நினைத்து கொண்டு கவலைப்படும்போது உன் மனதில் இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு மற்றவர்கள் மதிக்கும்படி உயர்ந்த நிலை வருவேன் என்று நினை. நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. உனக்கு இருக்கும் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் உன்னை நீயே தயார்படுத்திக்கொள். உன் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை குறை சொல்பவர்களையும் நீ பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் உன்னுடைய செயல்கள் எதுவோ அதன் மீது கவனம் செலுத்தி நீ முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் பேசியதை நினைத்து கொண்டிருந்தால் உன் மனதில் வலியும் வேதனையும் தான் தரும். இதையெல்லாம் ஓரமாக போட்டுவிட்டு அடுத்தது என்ன செய்யலாம் பற்றி நினைத்துப்பார். பிள்ளையே, உனக்குள் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை மற்றவர்களிடம் உன் கோபத்தை காட்டிவிடாதே. நீ கோபத்தினால் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வலியும் வேதனையும் தான் அவர்களுக்கு தரும். யார் மனதையும் கஷ்டம் படும்படி பேசிவிடாதே. கோபத்தில் எதை பேசுகிறாய், என்ன செய்கிறாய் என்று தெரியாது. கோபம் கண்ணை மறைக்கும். என்னை பேசுகிறாய் என்று தெரியாது. பிள்ளையே, நீ எப்போதும் கோபப்படாமல் இரு. உன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள். எல்லோரிடமும் அன்பாக பேசி பழகு. அன்பாக இருந்திடு. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நீ என்றும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் சமாளிக்கும் மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும். நீ எதையெல்லாம் கற்பனை செய்து கிடைக்க வேண்டும் ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் நிஜமாக்கி நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு தருவேன். பிள்ளையே, நீ தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறை மறுபடியும் நீ செய்யக்கூடாது என்று நினைத்து கொண்டு நீ பழகிக்கொள்ள வேண்டும். உன் மனதில் உள்ள சில விஷயங்களை மற்றவர்களிடம் நீ சொல்ல வேண்டாம். நீ நன்றாக நல்ல நிலையில் இருக்கக்கூடாது, நீ கீழேயே தரைமட்டத்தில் தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன்னை சுற்றி சில பேர் இருக்கிறார்கள். மற்றவர்களிடம் பேசும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும். தேவையில்லாததை பேசிவிட்டு மற்றவர்கள் மனதை காயப்படுத்தி விடாதே. அதனால் உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலும் மன நிம்மதியும் தரும்படித்தான் இருக்க வேண்டும். பிள்ளையே,
யார் ஒருவர் துன்பத்திலும் என்னை மறவாமல் நல்லதை செய்து கொண்டு நல்ல எண்ணங்களோடு வாழ்கிறார்களோ, என் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயல்களையும் தொடங்கும்போது அவர்களுக்கு என்றும் துணையாக இருந்து நல்ல வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் அமைத்து கொடுப்பேன். பிள்ளையே, என்னையே சரணடைந்து என்னையே ஒரு நாளும் மறவாமல் இழைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இனி உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகினால் உன்னிடம் இல்லாதது தானாகவே வந்து சேரும். சில பேருக்கு நீ பார்த்து பார்த்து உதவி செய்தாலும் செய்த நன்றியை மறந்து விடுகிறார்கள். இல்லையே, சில மனிதர்கள் குணம் கல்லாக இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. நல்ல குணம் கொண்ட மனிதர்களும் உன்னை சுற்றியும் இருக்கிறார்கள். சில பேர் உனக்கு தொல்லை தருவதற்கும் இருக்கிறார்கள். இவர்கள் யார், எப்படி நான் தெரிந்து கொள்வது என்று நினைப்பதை விட்டுவிடு. உன் வாழ்க்கையை நீ வாழப்பார். உன் லட்சியத்தை நீ அடையப்பார். உன்னை மதிப்பவர்களை நீ மறவாமல் இருந்திடு. உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை நீ தேடி செல்லாதே. அவர்களை நீ நினைத்து கூட பார்க்காதே. பிள்ளையே, உனக்கு ஏற்படும் பிரச்சனை எல்லாம் அதை நீயே சரி செய்து விடலாம் என்று தைரியமாக இரு. அதற்கு ஓர் தீர்வை கண்டுபிடி. நிச்சயமாக உன்னால் முடியும். பிரச்சனை வந்தாலும் மற்றவர்கள் உனக்கு துன்பங்கள் தந்தாலும் இதையெல்லாம் உன் மனம் ஏற்க முடியாமல் தானே உன் மனதில் நிம்மதி இல்லாமல் உன் மனம் வலிகளையும் வேதனையும் நீ கவலையில் இருக்கிறாய். உன் மனதில் என்றும் நீ அமைதியாக வைத்துக்கொள். நீ எதிர்பாராத நேரத்தில் உன் சாயப்பா நான் அத்தனையும் செய்து கொடுப்பேன் என்று காத்திருந்தால் உன்னை எப்போதும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். பிள்ளையே, யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ என்றும் எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக நல்லதை மட்டும் நீ செய்து கொண்டிருந்தால் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?